மிதனம் மிதன ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் இறுதி நாட்கள், அதாவது சனிக்கிழமை அதிகாலையில் 3:24 இருந்து திங்கட்கிழமை காலையில் 5:44 வரைக்கும் சந்திராஷ்டமம். சனிக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், திங்கக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம். திங்கக்கிழமை காலையில், சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை முழுக்க சந்திராஷ்டமம், திங்கக்கிழமை காலையில் விடியும் போதே சந்திராஷ்டமம் விளைகிறது. ஆக வாரத்தின் இறுதி பகுதியில் கொஞ்சம் கை சுருக்கமாக செலவுகள் போன்ற விஷயங்கள், பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா சனிக்கிழமை அதிகாலை 3:24 சனிக்கிழமை முழுவதும், ஞாயிற்றுக்கிழமை முழுவதும், திங்கட்கிழமை காலை 5:44 அங்கே சந்திராசிரமம் விலகுது. சந்திராசிரம நாட்களில் நமக்கு சோம்பலாக, சுறுசுறுப்பாக, பயணங்களில் எதுவும் இது இல்லாமல் மனசு பதட்டமாக இருக்கும். மனசு பதட்டமாக ஒரு நிலையில் இருக்காத போது, எதுலேயுமே ஒரு தெளிவில்லாமல் இருக்கும்போது முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடாது. அப்போ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாளையுமே நீங்கள் எந்த ஒரு நிலையிலையும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், சொந்த வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தடாலடி முடிவுகள் எடுக்கிறத கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டிய நாளாக இந்த நாட்கள், வாரத்தின் கடைசி இறுதி நாட்கள் இருக்கின்றன. அதே நேரத்தில் வாரத்தில் முதல் 5 நாட்கள் இருக்கு இல்லையா, ராசிநாதன் அப்படியே நல்ல விதமாக வலுவாக இருக்கிறார். என்னவாக இருக்கிறார்? அதிநட்பு வீட்டில் 3ஆம் இடத்துல நண்பரோடு இருக்கிறார். ஆகவே நட்புகள், உறவுகள் கை கொடுக்கக்கூடிய சூழல்கள் முதல் 5 நாட்கள் உண்டு. ஏதாவது ஒரு நிலையில் ஒரு உயிர் நண்பன் சொல்லக்கூடிய ஒருவர்கிட்ட, ஏன்னா மிதுன ராசிக்காரர்கள் எப்போவுமே கொஞ்சம் உரிமையோடு பழக ஆரம்பிப்பீர்கள். கொஞ்சமாக இப்போ தான் நேற்று பழகிருந்தான்னா கூட ஒரு வாரத்திலே வாடாப்படா வாடிப்பொடி பேசக்கூடிய அளவிற்கு கொஞ்சம் அட்டாச்மெண்ட் ஆகிடுவீங்க. இந்த மாதிரி உங்கள்கிட்ட ரொம்ப விருப்பமாக உங்களுக்கு பிடித்த ஒரு நண்பரின் மூலமாக எல்லா விதமான காரியங்களையும் சாதித்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் இப்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு வாரத்தின் 5 நாட்கள் இருக்குது. வேலை தொழில் அமைப்புகளில் பெரிய சிக்கல்கள் இருக்காது. வீட்டிலையும் அப்படி ஒன்றும் பெரிய கஷ்டங்கள் இருக்காது. கஷ்டங்கள் எல்லாத்தையும் ஏற்கனவே நீங்கள் அனுபவித்து விட்ட காலம் முடிஞ்சு போச்சு. ஆகவே புதிய கஷ்டங்கள் எதுவும் ஆரம்பிக்காது. பயணங்கள், அலைச்சல்கள் சில பேருக்கு வாரத்தின் இறுதி நாட்களில் கண்டிப்பாக இருக்கும். வெட்டி வேலை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, வெட்டி பயணம் என்கின்ற மாதிரியான ஒரு வேஸ்டாகக்கூடிய பயண அமைப்புகள் கூட மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஆனால் ஒட்டு மொத்தமாக பார்த்தா பெரிய சோதனைகள் ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், இந்த வாரத்தில் அப்படி ஒன்றும் இருக்காதுங்க. சிலருக்கு பண வருமானம் வாரத்தின் முதல் 5 நாட்களுக்குள்ளேயே, அதாவது நீண்ட நாட்கள் வராமல் இருந்து வந்த தொகை உங்களுக்கு வரக்கூடிய அமைப்புகளும் கண்டிப்பாக உண்டு. ஆகவே நல்ல விதமாக வாரத்தின் 5 நாட்கள் இருக்கக்கூடிய சுப வாரமாகவே அமைந்திருக்கிறது மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும்.